வணக்கம், சுமதி சமையல். வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த தோல் லைட்டாக இருக்கணும், இல்லைனா ஒரு மாதிரி வளவளன்னு பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் நான் அப்படி கட் பண்ணுறேன். இது மாதிரி நாளாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் கூட வச்சுக்கோங்க. நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் எது வேணாலும் வச்சு இது மாதிரி இது வறுத்துக்கலாம்ப்பா. எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஆகும் இந்த வறுவலுக்கு. கல்யாண வீட்டிலலாம் செய்வாங்கள்ல, அது மாதிரி செய்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய்க்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம்ப்பா. ஒரு 3/4 வேக்காடு வெந்தது எடுத்துருங்கப்பா. ரொம்ப வெந்ததுன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். அதனால் இப்போயே எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். இப்போ அதிலே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதோட மிளகாய், பச்சை மிளகாய் 2 மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட போட்டு செய்கிறேன்னே நினைக்காதீங்க. எப்போயாவது ஒரு டைம் தானே செஞ்சு சாப்பிட்றோம். அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தானே, அதனால தான் இப்படி செய்கிறேன். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நீங்களும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள்ப்பா, 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப கருக விட்றாதீங்கம்மா. இப்படி கருக விடாமல் கொஞ்சம் சிம்மில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இந்த தக்காளி எதுக்கு லாஸ்ட்டில் போடுறேன் அப்படின்னா, இந்த மிளகாய் பச்சை வாசனையெல்லாம் போகணும்ப்பா, அதனால தான் போட்டேன். இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியோடு இது நல்லா இப்போ வதங்கட்டோம்னா நல்லா வதங்கட்டும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வாழைக்காய் தானே, அதனால் கொஞ்சம் வாய்வு, அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்குவோம். நிறைய பூண்டு போட்டிருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன்ப்பா, அதையும் போட்டுக்கலாம். சாரி, நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும், போடலை. கரம் மசாலாலாம் எதுவும் போடலை. அதனால் இந்த இஞ்சியும் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அதனால் இப்போ போட்டிருக்கேன். இதிலே நல்லா தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனாலும் போட்டோம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைக்கணும்ப்பா. இதை நல்லா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, இந்த வெங்காயத்துக்கு மட்டும்தான். லைட்டாக கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்கப்பா. ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இப்போ இஞ்சி போட்டுக்கோங்கள, அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வாழைக்காயை போட்டுக்கலாம்ப்பா. வாழைக்காயில் முன்னாடியே உப்பு போட்டோம். ஒரு 3 நிமிஷம் சிம்மிலேயே வச்சுருக்கலாம்ப்பா. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருப்போம். வாழைக்காய் எப்பயும் ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ப்பா. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.
லைட்டாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிற வேண்டியதான். வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.